ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து வட்டி வந்து குவார்ட்டர்லி, அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டோம். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்றது, ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லிப்போம், ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r டிவைட் பை 100 இன்டூ என் த ஹோல் பவர். ஐ டேக் இட் இஸ் எம். ஓகே, எம் இன்டூ என் அப்படின்னு போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ இது வந்து காலாண்டுங்கிறதுனால என்னுடைய ஃபார்முலா வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பி இன்டூ 1 + r டிவைட் பை 100 இன்டூ 4. குவார்டர்ங்கிறதுனால டிவைட் பை 4 வருது. ஸோ அதை புரிஞ்சுங்களா? அப்போ தேர்ஃபோர் 4 டைம்ஸ் ஆஃப் என் அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அப்போ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, என்னுடைய டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். இதுதான் வந்து என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போனா உங்களுக்கு அந்த கிளியர் கட் ஐடியா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதுதான் வந்து எனக்கு கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் சம். சரிங்களா? இப்போ அக்கார்டிங் டு திஸ் எனக்கு ஃபார்முலா வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் எனக்கு என்ன ஃபார்முலா, பியோட வேல்யூ வந்து 12,000. சரிங்களா? இன்டூ 1 + r ஓட வேல்யூ 20 டிவைட் பை 100 இன்டூ 4 குவார்டர்லிங்கனால ஹோல் பவர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 இன்டூ என். சரிங்களா? இங்க என்னோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். மொத்தம் ஒரு இயருக்கு 12 மாசம். சரிங்களா? தேர்ஃபோர் இது ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா கிடைக்கும் 3/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ வந்து இங்க என்னவா இருக்கும்னா, இட் இஸ் 3/4. 4 வில் கேன்சல். சரிங்களா? ஸோ இப்போ இங்க அடிச்சோன்னா கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். அப்போ 12,000 இன்டூ 20. அப்போ 20 + 1 21. அப்போ 21/20 இன்டூ 21/20 இன்டூ 21/20. இந்த 3 0க்கு 3 0 கேன்சல். சரிங்களா? இதை 4 அடிச்சோம்னா இங்க என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 21 441 இன்டூ 63 டிவைட் பை 2. இதுதான் வந்து என்னுடைய ஓவரால் அமௌண்டா இருக்கும். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3 12 மீதி 1 13 6 24 மீதி 2 26. ஸோ 3 8 7 7 2. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணணும், நான் டிவைட் பை 2 போகணும். போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 3 8 9 1.50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் என்னுடைய டோட்டல் அமௌண்ட். இதுல இருந்து நான் என்ன பண்ணணும், என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிடணும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ, 12,000. லெஸ் பண்ண கிடைக்கும் 50 1 9 8 1 1891.50 காசு. இதுதான் வந்து என்னுடைய சரியான பதில். ஸோ இதை நீங்க ஃபார்முலா வச்சு போடலாம், இல்லைன்னா நம்ம சொன்ன லாஜிக் வச்சு போடலாம். ஸோ இப்போ இங்க 12,000 இருக்கு. சரிங்களா? இதுல 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ, 1200. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 20% கிடைச்சிடும். அப்போ 2,400. இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. இங்க வந்து என்ன பண்றாங்க, குவார்டர்லி கால்குலேட் பண்றாங்க. அப்ப எனக்கு என்ன வரும், வர ஆன்சரை 4ஆல டிவைட் பண்ணிக்கணும் குவார்டர்லினா. ஏன்னா இது ஒரு வருட வட்டி. அப்போ காலாண்டுக்குன்னா 4ஆல டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 600. இந்த 600 இங்க ஆட் பண்ணிக்கங்க, 12,600. அகைன் இதுல 10% அப்படிங்கிறது எவ்வளோ, 1260. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 0.252 2520. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், 4ஆல டிவைட் பண்ணணும். 6 4 24 630. இந்த 630 இங்க ஆட் பண்ணினா வரைக்கும் 13,230 அப்படின்னு வரும். ஸோ இதுல 10% அப்படிங்கிறது 1323. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20% கிடைச்சிடும். அப்ப என்ன கிடைக்கும், 2646. இப்போ இதை 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் சொன்னா, 6 4 24, அகைன் 6 4 24. சரிங்களா? ஒரு நாள் 4, மீதி வந்து 5 20. சரிங்களா? இப்போ இதை ஆட் பண்ணா, இப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 1 9 18. அகைன் எனக்கு ஆன்சர் வந்து சேமா தான் வருது. பட் இந்த இடத்துல லாஜிக் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க இனிஷியலா கண்டுபிடிக்கிற வட்டி வந்து ஒரு வருட வட்டி. சரிங்களா? அவன் வந்து காலாண்டுக்கு கால்குலேட் பண்றானா, அரையாண்டுக்கு கால்குலேட் பண்றாங்கிறத பொறுத்து என்னுடைய ஃபேக்டர் 1/2 1/4 நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு எளிமையா தான் வரும். ஸோ உங்களுக்கு எது
எளிமையா இருக்குன்னு உணர்றீங்களோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 800 ஃபார் 1 year at 20% per annum when compounded half yearly and quarterly அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 800 ரூபா இருக்கு. இதுல 10% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஹாஃப் இயர்லி போடுறேன். இப்போ ஹாஃப் இயர்லி அப்படின்னா இது 10% வச்சுப்போம். 10%னா எவ்வளவு எனக்கு 80 ரூபா. சரிங்களா? அப்ப இது ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 160 ரூபா. சரிங்களா? அப்போ ஹாஃப் இயர்லினா அது 1/2 அப்போ 80 ரூபா வட்டி வரும். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்கும் 880 இதுல 10%. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 88. இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம்னா 176. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இதை ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா அகைன் 88 தான் கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு வருஷம் முடிவுல எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது ஹாஃப் இயர்லினா 168 ரூபாய் கிடைக்குது. சரிங்களா? இது வந்து ஹாஃப் இயர்லிக்கான வட்டி. சரிங்களா? இதே நீங்க குவார்டர்லி அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா ஸோ 800 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. 10% அப்படிங்கிறது வந்து 80. இப்போ 20% அப்படிங்கிறது வந்து 160. அப்போ அதுல 1/4 வந்து எவ்வளோ 40. ஸோ குவார்டர்லினா 4 டைம் நான் கேல்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 840. சரிங்களா? அப்ப 10% அப்படின்னா 84. இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 168. ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணா 42. இப்போ 882. ஸோ 10% வரக்குள்ள 88.2. இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 176.4 அப்படின்னு வரும். சரிங்களா? இதை 4ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 4 16 1. அப்ப தேர்ஃபோர் இங்க எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 12 மீதி 1 9 926.1. இப்போ இதுல 10% அப்படின்னு வரக்குள்ள எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 92.61. இதை ரெண்டால நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்னா 2 12 மீதி 1 5 18 185.22 கிடைக்கும். இதை 4ஆல டிவைட் பண்ணிடுங்க. 4 16 6 4 24 மீதி 1 3 0 5 அப்படின்னு வரும். இப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா 10 12 மீதி 1 17 172.40 வருது. அப்ப இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 4 ரூபா 40 காசு இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சோ என்னன்னா நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா கால்குலேட் பண்ணி நீங்க போடுறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால இன்னும் எளிமையா போட முடியும். சொல்றது புரியுதுங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5,625 ஃபார் 9 months at 16% per annum compounded quarterly. இப்போ 9 மாசம் அப்படின்னா எனக்கு எத்தனைனா குவார்டர்லினா 12 டிவைட் பை 4. அப்போ 3 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்றோம். அப்போ மொத்தம் 3 டைம் நான் கால்குலேட் பண்ணணும். அதான் அதோடைய மீனிங். அப்போ 56 25. சரிங்களா? இதுல 16% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுல வந்து எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10% அப்படின்னு வரக்குள்ள 562.5. ஸோ அகைன் இதுல பாதி போகணும். அப்போ நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டிடிஎஸ்ஸா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அதனால இந்த பெர்சன்டேஜ் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்கு ஜீரோவும் கிடையாது. சரிங்களா? பட் அண்ட் ஃப்ரம் த ஆன்சர் இட் இஸ் கிளியர் ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஏன்னா எல்லாமே 1900 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப ஆப்ஷன் ஏ வரவே வராது. அண்ட் மோர் ஓவர் நவ் ஐ கம்பேர் தீஸ் டூ. சரிங்களா? 51 கொடுத்துருக்கறதுனால மேபி இது இருக்கலாம் ஆன்சரா. பட் உறுதியா இதுவா தான் இருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்ப்போம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்ட்டு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் into 1 plus r divided by 100 into 4 the whole power 4 into n. சரிங்களா? என்னங்கிறது the number of months. So therefore எவ்வளவு கிடைக்கும் 56 25 into சரிங்களா 1 plus r ஓட வேல்யூ வந்து 16 divided by 100 into 4. இங்க அடிச்சோம்னா 16 இது அடிச்சோம்னா 25 கிடைக்கும். the whole power 4 into என்னோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லலாம் 9/12. ஸோ அடிச்சோம்னா
3 9 4 12 அப்போ 4 நாள் கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கும்னா 56 25 இன்ட்டு 25 பிளஸ் 1 26 டிவைட் பை 25 இன்ட்டு 26 டிவைட் பை 25 இன்ட்டு 26 டிவைட் பை 25 அப்படின்னு சிம்பிளிஃபைடா போட்டுக்கலாம். இப்போ 25 அடிச்சோம்னா 2 மீதி 62 அகைன் 2 225 வரணும். அப்போ 9. ஸோ இப்போ இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஓகே. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் 9, it is 5. It is 5. ஸோ 5 6 25 அடிச்சோம்னா 225 வரும். ஸோ அகைன் இந்த 25 அடிச்சீங்கன்னா அகைன் ஒரு 25 வரும். அகைன் 25 25 கேன்சல். ஸோ இப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 இன்டூ 26 இன்டூ 26 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 26 26 டூப்ளெக்ஸ் மெத்தட்ல போட்டீங்கன்னா 36 12 பிளஸ் 12 24 பிளஸ் 4. அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 6 7 6. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஆன்சரா இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். 676 இன்டூ 26. ஸோ இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ approximately okay sir, and so it is a single mistake because in the question is wrong. It is 15,625. சரிங்களா? so now you take it as a homework. so என்னன்னா so instead of this I go for 15,625. so இப்போ இதை simplify பண்ணீங்கன்னா தான் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? so now if you multiply these 3 digits you get the value of 17,576. so direct I go for the answer. just you multiply all those things. so இங்க இது வந்து தப்புங்க சார். so இது வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுக்கங்க. so அப்ப இதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா so என்னுடைய வித்தியாசம் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் 1951. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இங்க 51 நம்ம குழப்பத்துக்காக 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். பட் ஆப்வியஸ்லி 19 இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்குன்னு ஒரு ஹிண்ட் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லை, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கக்குள்ள லாஜிக்கா போடுறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. I hope this video is very clear. So please subscribe the channel and share your friends. Thank you.